இந்த குறும்படம் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் உள்ள மேஃபேர் ஷாப்பிங் மாலில் சாண்டா கிளாஸாக பணிபுரிந்த திரு மார்க் லியனார்டின் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. இருப்பினும் இதில் வரும் சில கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையாக சேர்க்கப்பட்டுள்ளது. Morning, sir. Morning. Morning, sir. Morning. கிறிஸ்மஸ் சேல்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சலமான்? சார் செம்மையாக போயிட்டு இருக்கு. நம்ம காமெடிக்கு முன்னாடியே ஸ்பெஷல் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட் குட் குட். நோ சார், நம்ம கிறிஸ்மஸோட தீம் சார். சிரிப்பா இருந்தாலும் பிஸ்னஸ்க்கு இதுதான் செட் ஆகும்ல. கிறிஸ்மஸ்னாலே ஸ்பெஷல் தானே சார்? கரெக்டு தான். லீவு, சாக்லேட்டு, கேரல் சாங்ஸ், அப்புறம் நமக்கு நல்ல பிஸ்னஸ். அது மட்டும் இல்லை சார், இது நம்ம மீட்பரோட பிறப்பு கொண்டாட்டம். அரசர்களுக்கெல்லாம் அரசரோட பிறந்தநாள். சாலமான், நிஜத்தை பேசு சாலமான். அது மற்றவங்களோட மூட நம்பிக்கை. அதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ் பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது, அவ்வளோதான். ஏன் சார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு எனக்கு நம்பிக்கைலாம் இருக்கு. ஆனால் நம்ம கதவை நம்ம தானே பூட்டணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுறவர் வந்துட்டாரா? பார்க்குறேன். சார், இன்னொரு டவுட் எனக்கு. எதுக்கு ஷாப்பில் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு எல்லா குழந்தைங்க கிஃப்ட் தராங்க? இதை யார் ஆரம்பிச்சா? அது ஒன்றும் இல்லை சாலமான். இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கார்ல, அப்பா அம்மா பேச்சு கேட்டு வளர்ற இந்த நல்ல குழந்தைங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸை இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே இல்லை சாக்ஸ்குள்ளே வந்து அவர் வச்சிருவாரு அப்படின்னு இந்த குழந்தைங்க மத்தியில் ஒரு நம்பிக்கை. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு ஒருத்தரை நம்ம கடையில் உட்கார வைக்கிறோம். அதை பார்த்து குழந்தைங்க வராங்க. சாண்டா கிட்ட அவங்க கேட்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர் எழுதி நம்ம கையில் கொடுத்துருவாரு. நம்ம அதை பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க நம்ம கடையிலேயே கிஃப்ட் வாங்கி கிறிஸ்மஸ் ட்ரீ கீழேயோ இல்லை கிறிஸ்மஸ் சாக்ஸ்குள்ளேயோ வச்சிருவாங்க. இது இந்த பசங்க கொஞ்சம் நல்ல பசங்களா வர்றதுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரின்னு வச்சுக்கோ. ஏன் எப்படி பார்த்தாலும் நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட் தான் சார். இதான் நம்ம பிஸ்னஸோட யுக்தியா? நானும் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே இருந்திருந்தா எனக்கு அப்படியே கிஃப்ட்டு அது நிறைய கிடச்சிருக்கும். இப்போ இருக்க பசங்க கொடுத்து வச்சுங்க சார். அதுக்கு முதல்ல சாண்டா கிளாஸ். நான் கூப்பிட்றேன். சாலமன், சொல்லு சனு. ஏன் நம்ம நிக்கோலஸ் சாருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை? அப்படி இல்லை சனு, அவரும் கடவுள் நம்பிக்கையில் வருதா? ரெகுலராக கோயிலுக்கு போவார். நீ சொன்னால் நம்ப மாட்டேன், அவரை மாதிரி பக்தியில் ஒருத்தரை பார்க்க முடியாது. என்னாச்சுன்னா அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியாமல் சாகர நிலைமைக்கு போனதப்போ ஒரு கடவுள்கிட்ட எப்படி ப்ரே பண்ண தெரியுமா? எங்கள் இடத்துல சொல்லிட்டு இருப்பாரு, கண்டிப்பாக கடவுளை குழந்தை காப்பாற்றிடுவாருன்னு. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் குழந்தை இறந்துருச்சு. அன்னைக்கு விட்டவர் தான் நம்பிக்கையை. இப்போ வரைக்கும் அவர் ப்ரேயர் பண்ணது ஸ்டாப் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய், வெல்கம். சொல்லுங்க. இங்க கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பாருன்னு சொன்னாங்க, யாரை காணோம்? இங்க கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பாரு, பட் நாளையிலேருந்து தான் இருப்பாருங்க. என்ன ஜோ இப்படி பண்ணிட்டேன்? காசு அதிகமாக வேணும் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. இப்போ சொன்னா நான் என்ன பண்றது? ஓ அப்படியா? என் தம்பி தான் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் தான் உனக்கு சான்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரியலி சாரி மேம். பரவாயில்ல. சனு, இங்க வந்து பில் போடு. சரி விடு, நான் வைக்கிறேன். சொலமான் சார், கிறிஸ்மஸ் தாத்தா எங்க? ஆல்ரெடி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சார் ஜோ வரலையாமா சார்? நம்மளை விட ஷார்ட் ஆஸ் காசு டபுளாக தரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். சரி அட்லீஸ்ட் வேற யாரையும் ரெடி பண்ணலாம்ல. சார் நான் கூப்பிட்றேன், பார்க்குறேன் சார், பார்க்குறேன். சார் நான் ஜோ கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தேன், யாருமே கிடைக்கல. ஸோ அதிகமாக காசு ஆனாலும் பரவாயில்ல ஜோ ஃபிக்ஸ் பண்ணேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. சரி கேட்டு பார்க்குறேன், நான் கேட்டு பார்க்குறேன். என்ன கூப்பிட்றேன் சார். கிடைச்சிருச்சு சார், சாண்டா கிடைச்சிருச்சு. யாரு? வாய்ப்பே இல்லை சார். நம்ம இதை விட்டு அவர் வழியே இல்லை, எல்லா ஆட்களும் புக் ஆயிட்டாங்க. நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஏய், நான் எவ்வளவு பெரிய தொழிலதிபர், நான் போய் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம்லாம் போட்டா நல்லா இருக்காதுடா. சார் எல்லா கடையிலுமே கிறிஸ்துமஸ் தாத்தா இருப்பாங்க. நீங்க தான் சொன்னீங்க கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்து தான் குழந்தைங்கள வருவாங்கன்னு. இப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா இல்லைன்னா அப்புறம் யாருமே வர மாட்டாங்க. நம்ம பிசினஸும் படுத்துடும். தொழிலே இல்லை, அப்புறம் எங்கிட்ட போய் தொழில் அதிபர். டேய், என்னடா தாடி இப்படி நாறுது, அரிக்குது, ஷூ டைட்டா இருக்கு, ட்ரெஸ் லூஸா இருக்கு, நல்ல ட்ரெஸ்ஸே கிடைக்கலையாடா உனக்கு? கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போறவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க எவ்வளவு யோசிங்க. கஞ்சம் உங்களுக்குன்னா அரிக்குதா நாறுதான்? நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு அப்படியே தெரியுது. சரி, நான் வெளில வந்துட்டு என்ன பண்ணணும்? நீங்க வெளியே வந்து நின்று ஆஹாஹா ஓஹோ அப்படின்னு சத்தமா சிரிச்சுட்டு மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அப்பதான் இருக்கு எல்லா குழந்தையோட கவனத்தை அப்படியே இருக்க முடியும். ஓகேவா? ஹோ 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 மேரி கிறிஸ்மஸ், ஹோ 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 மேரி கிறிஸ்மஸ். ஓகேவா? சூப்பர் சார். நீங்க என்ன பண்றீங்க, இங்கே இருங்க. நான் போய் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்துட்டு சாண்டா கிளாஸ் வெல்கம் பண்ணலாமான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். ஓகேவா சார்? ஓகே இல்ல? ஓகே 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 சார். குழந்தைங்களா எல்லாரையும் வாங்க, சீக்கிரம் வாங்க. தம்பி நீங்க தான் வாங்க வாங்க, சீக்கிரம் வா சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓகே ஓகே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இல்லையா? ஓகே, உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னா இன்னைக்கு நம்ம ஷாப்புக்கு சாண்டா வராரு. சாண்டா சாண்டா. ஓகே 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 ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சாண்டாவை ஜோரா கைத்தறி வெல்கம் பண்ணுவோமா? சாண்டா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒவ்வொருத்தரா வந்து கேளுங்க. ஓகேவா? உன் பேர் என்னம்மா? சாரா. ஓ நைஸ் நேம். உங்க வீட்ல அம்மா அப்பாக்கெல்லாம் உதவி பண்ணுவியா? பண்ணுவேன் சாண்டா. ஜெபம் பண்ணுவியா? பண்ணுவேன் சாண்டா. எல்லா கிறிஸ்மஸ்க்கும் வீடு டெக்கரேட் பண்ணுவியா? பண்ணுவேன் சாண்டா. குட் கேர்ள். உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. உன் கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். மேரி கிறிஸ்மஸ். உன் பேர் என்னப்பா? ஃப்ராங்க். ஃப்ராங்க், நைஸ் நேம். வீட்டில் உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் உதவியா இருப்பியா? வெரி குட். வீட்டில் ஜெபம் பண்ணுவியா? ஆய், போய் சொல்லக்கூடாது. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு உங்க வீடு டெக்கரேட் பண்ணியா? வெரி குட். நீ சாண்டாவோட குட் லிஸ்ட்டுக்கு வந்துட்ட. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. ஓ, உனக்கு வேணுங்கிற கிஃப்ட் உன்னை தேடி வரும். மேரி கிறிஸ்மஸ். தம்பி இங்க வா. வாப்பா. உன் பேர் என்ன? அலெக்ஸ். ஓ அலெக்ஸ், குட் நேம். Thank you. உங்க வீட்ல உங்க அம்மாக்கெல்லாம் உதவி செய்வியா? செய்வேன். கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்வியா? செய்வேன். சரி அலெக்ஸ், கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறாங்க? அதுவா சாண்டா,
ஆதாமேவாள் தப்பு செஞ்சப்போ நம்ம எல்லாரும் சாத்தானுக்கு அடிமையாயிட்டோம். அந்த அடிமையிலேருந்து நம்மளை மீட்க ஜீசஸ் உலகத்திற்கு வந்தார். அதை தான் நம்ம கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணுறோம். வெரி குட். இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர். நைஸ், வெரி குட் அலெக்ஸ். சரி, சாண்டாட்ட உனக்கு என்ன வேணும்னு கேளு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அக்காவை பார்ப்பீங்களா? புரியல. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அக்காவை பார்ப்பீங்களா? ஓ அப்படியா? இங்கே பாரு அலெக்ஸ், சாண்டாக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லா குழந்தைங்கிட்டையும் என்ன gift வேணும்னு கேட்டு கேட்டு கொடுக்கணும்ல. அதை முடிச்சுட்டு நான் நார்த் போலுக்கு வேற போய். தானே உங்கள் வீடு லைப்ரரி கிட்ட தான் இருக்கு. நாங்களும் அங்கே தான் இருக்கோம். புத்திசாலி பையன்தான். சரி, ஒன்று பண்ணுறியா? நாளைக்கு உங்கள் அக்காவை இங்கே கூட்டிட்டு வரியா? நான் பார்க்குறேன். அலெக்ஸ், என்னாச்சு? இங்கே வா. என்னாச்சு? எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, மரண படுக்கையில் இருக்கா. நீ எங்கள் வீட்டுக்கு வந்து அவளை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சரி அலெக்ஸ், நான் வந்து பார்க்குறேன். சாலமோன்ட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போய். சரியா? அம்மா டேய், முடியலடா. போதும், இருங்க, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அப்பா சார் என்ன பண்றீங்க? நம்ம அலெக்ஸ் வீட்டுக்கு போகணும்ல. இது அலெக்ஸ் வீட்டுக்கா? அந்த பையன் ஏதோ சந்தோஷப்படுவானுன்னு சொன்னேன் நான். இப்படி கூப்பிட்டு இருக்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இருக்க முடியுமா? இப்போ வேலையை பாரு போ. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த அலெக்ஸ் கிட்ட அட்ரஸ் வாங்கினப்ப எவ்வளவு சந்தோஷப்படான்னு பாத்தீங்களா சார்? நானும் உங்களை பத்தி பெருமைப்பட்டேன் சார். சார் இப்போ நீங்க வரலைன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் சார். சார் அட்லீஸ்ட் அவனுக்காக இல்லாட்டியும் அவன் அக்காக்காவது போகணும் சார். சார் நீங்க தானே சொன்னீங்க அன்பு தான் கடவுள்னு. ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணலனா அந்த அன்பு எங்க சார் போச்சு? சார் நீங்க போக பிடிக்கலனா அந்த பையன் மனசு நீங்க ஆசையை வளர்த்திருக்க கூடாது. பாவம் சார், அந்த சின்ன பையன் ரொம்ப ஏமாந்துருப்பான். அலெக்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்க கதவை திறந்து வச்சுட்டு? சாண்டா கிளாஸ் இன்னைக்கு அக்கா பார்க்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க அலெக்ஸ். அவங்ககிட்ட சும்மா சொல்லியிருப்பாங்க, நீ கதவை சாத்து கொசு வரும். எது கத்துற? ஒண்ணும் இல்ல ஆலிஸ், அவன் கருப்பா பூச்சியை பார்த்து கத்துறான். வாவ் சாண்டா, எப்படி இருக்க ஆலிஸ்? நான் நல்லா இருக்கேன் சாண்டா. சொல்லுமா. மேரி கிறிஸ்மஸ் ஆலிஸ். அண்ணா சாண்டா, நான் உங்ககிட்ட வேறு கிஃப்ட் எதிர்பார்த்தேன்.
வேற கிஃப்டா? உனக்கு என்னம்மா வேணும்? எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? நான் சீக்கிரமாக என் குட்டி தம்பியோட விளாடணும், ஸ்கூலில் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் போடணும், நான் சீக்கிரமாக குணமாயிடணும்னு ஜெபம் பண்ணுறீங்களா சாண்டா? சாண்டா, உன்னை குணப்படுத்துறதுக்கு தான் நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அலஸ். என் ஜெபம் அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் கடவுள் தானே பெஸ்ட் டாக்டர். இயேசு உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க பண்ணுற ஜெபத்தை தான் கேட்பாராம். நீயே ஜெபம் பண்ண. என்ன சொல்லணுமா சார்? எனக்கு ஒன்று புரியல. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? நீ என்னடா இப்படி பேசுற? நான் ஜெபம் பண்றதுல அந்த பொண்ணு குணமாயிரும் நம்புறியா நீ? சார் நான் நம்புறேன். அலெக்ஸ் நம்புறான், அலெக்ஸும் நம்புறான். நான் நம்பல சார். நீங்க நம்பினாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட சந்தோஷத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். டேய், நீ என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? நான் என் குழந்தைக்காக எவ்வளோ சீரியஸா, எவ்வளோ அழுது, எவ்வளோ ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு உனக்கு தெரியும். இப்போ இந்த பொண்ணுக்கும் நான் ஜெபம் பண்ணி அந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு வைக்கேன், சத்தியமா தாங்கிக்க முடியாதா? ஆலிஸ், எனக்கு ஜெபத்தில் நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் நீ கிறிஸ்மஸ் கிஃப்டாக கேட்டதுனால நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். இந்த குட்டி ஆலிஸை உமது பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். இவள் விரைவில் குணமாக வேண்டி உம்மை பிரார்த்திக்கிறோம். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Get well soon, Alice. தேங்க்யூ சாண்டா. கிடைச்சதுலே இதுதான் பெஸ்ட் கிஃப்ட். Merry Christmas. Alice. Get well soon. சொல்லுமா சார், ஆலிஸ் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்று இருந்தாங்க. ஆம்புலன்ஸும் நின்று இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கால் பண்ணேன் சார். எனக்கு இப்படா தெரியும்? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த பொண்ணை வெளிநாட்டுக்கு எங்கே கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட பழைச்சிருப்பாளோ என்னவோடா. நான் வைக்கிறேன். தம்போலா கேம்ல வின் பண்றவங்களுக்கு எங்க டாய் ஸ்டார் சார்பாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் இருக்கு. முதல்ல வரும் நபருக்கு மட்டுமே அத்தனை கிஃப்ட்ஸுமே கொடுக்கப்படும். ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சின்ன கைத்தட்டலோட நம்ம இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ லாரன்ஸ், எல்லாத்துக்கும் நீங்க இது கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ்
இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். வெரி குட். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு என்ன gift வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம் சாண்டா. என்னது? எதுவுமே வேண்டாமா? ஏன்? எனக்கு ஆல்ரெடி கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைச்சிச்சு சாண்டா. ஓ, ஏற்கனவே gift வாங்கிட்டீங்களா? வெரி குட். என்ன gift தெரியுமா சாண்டா? தெரியலமா, நீயே சொல்ல. நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ எல்லாரும் நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் உங்களை மாதிரியே ஒரு சாண்டா எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ நான் சொன்னேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் என் குட்டி தம்பியோட விளையாடணும் அப்படின்னு சொன்னேன். அவரும் எனக்காக ஜெபம் பண்ணார். அப்புறம் நான் சரி ஆயிட்டேன். உன் பேர் என்ன பாப்பா? ஆலிஸ். ஏன் சாண்டா அழுகுறீங்க? அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆலிஸ்க்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. நாங்கள் அவளை கூப்பிட்டு டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. பிரெயின் டியூமருக்கான ட்ரேஸே இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுனால தான் இன்னைக்கு என் பிள்ளை என் கூட இருக்கா. ரொம்ப நன்றி நிக்கோலஸ். ஐயோ, எனக்கு நன்றியில சொல்லாதீங்க. நம்பிக்கை இல்லாம நான் பண்ண ஓகே, நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோமா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 27. 27 27 27. Hey all. என் பேரு நிக்கோலஸ். நான் இந்த டாய் ஷாப்போட ஓனர். எனக்கு ரொம்பவே கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. ரெகுலராக ஜபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கு போவேன். சில வருஷத்துக்கு முன்னால என் குழந்தைக்கு நிமோனியான்னு டயக்னோஸ் பண்ணாங்க. ரொம்ப ஃபெய்த்தோட ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணோம். கடைசியில் அவளை காப்பாற்ற முடியல. அந்த ஒரு செகண்ட்ல கடவுள் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஜபம் பண்றதையே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஜபம் பண்றவங்களை பார்த்தா எல்லாம் நம்ம சிரிக்க கூட ஆரம்பிச்சேன். ஆனா இந்த ஆலிஸ்ன்ற குட்டி ஏஞ்சலுக்காக இயேசுவினை ஜபம் பண்ண வச்சாரு. கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரெயின் டியூமர்ல இருந்து இவளை காப்பாத்தி இங்க உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்காரு. நான் இழந்த என்னோட விசுவாசத்தை கடவுள் எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. இங்க யாராவது ஜபம் பண்றதுல நம்பிக்கை இழந்து போய் நிறுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ஜபம் பண்றது நம்மளோட கடமை. அது மேல உள்ள நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அவர் சித்தமா நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆலிஸ்க்கு உயிர் கொடுத்த மாதிரி உங்க ஜபத்துக்கும் அவர் கண்டிப்பா உயிர் கொடுப்பார். கண்டிப்பா கொடுப்பாரு. Praise the Lord.
Glory to God. Glory to God. Amen.